வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு சமையல். சுவையான ஹோட்டல் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் செய்யலாம் வாங்க. காலிஃப்ளவர் ஒன்று நறுக்கி கொதிக்கும் தண்ணீரில் மஞ்சத்தூள் உப்பு கலந்து காலிஃப்ளவர் சேர்த்து 2 நிமிஷத்தில் எடுத்து வடிகட்டி கொள்ளுங்க. பிறகு அதில் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கலந்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் கலந்துக்குங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு காய்ந்த பிறகு காலிஃப்ளவர் போட்டு எடுத்து கிறிஸ்பியாக வந்த பிறகு எடுத்துக்குங்க. ஒரு கடாயில் 1 தேக்கரண்டி எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வதக்கிக்குங்க. வெங்காயம் 2, குடமிளகாய் 2 பெரிய துண்டாக போட்டு நறுக்கி லேசாக வதக்கிக்குங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து வதக்குங்க. சோயா சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன் கலந்துக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் தண்ணீர் விட்டு கரைட்டி ஊற்றி கிளறுங்க. திக்கானவுடன் காலிஃப்ளவரை சேர்த்து கிளறி விடுங்க. தேவைப்பட்டால் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் சேர்த்து கொள்ளலாம். இந்த டேஸ்டான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சாப்பிட சுவையாக டேஸ்டாக இருக்கும். குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார்கள். இன்றே செய்து தாருங்கள். நன்றி.